நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரெஷர் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பெர் யூனிட் ஏரியா, அதான் வந்து ப்ரெஷர் சொல்லுவாங்க. அதோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர். இந்த ப்ரெஷர்னு சொல்லும் போதே வந்து இட் பிலாங்ஸ் டு த ஃப்ளூயிட். த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த ஃப்ளூயிட் இஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் ஏரியா. அதே சாலிட்ல சொல்லணும்னா ப்ரெஷர்லாம் வந்து சாலிட்ல வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஸோ சாலிட்ல வந்து சொல்லும்போது ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இதில் வந்துடும். ஸோ எஃப்ஐஏ ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா தான் நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரு. ஃபோர்ஸ்க்கு வந்து மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் தெரியும். இப்போ ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ மாஸ்னா வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி போட்டால் நமக்கு வந்துடும். வால்யூம்னா ஏ இன்ட்டு ஹெச், டென்சிட்டினா ரோ. அதோட மாஸ்க்கு வந்து வால்யூம் இன்ட்டு டென்சிட்டி நம்ம அப்படி போட்டோம் அப்படின்னா இதான் வந்து மாஸ். ஸோ மாஸ் இன்ட்டு கிராவிட்டி தான் வந்து ஃபோர்ஸ். டிவைட் பை ஏரியா போட்டால் ஏரியா அடிபட்டுரும். அப்போ ரோ ஜிஹெச் அது வந்து நமக்கு என்ன அப்படின்னா ரோ ஜிஹெச். ப்ரெஷருக்கு வந்து ஃபார்முலா வந்து ரோ ஜிஹெச். நம்ம கண்டுபிடிக்கணும். ஹெச் கொடுத்துட்டாங்கன்னா ரோ கொடுத்துட்டாங்க, ஜி கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக ப்ரெஷரை கண்டுபிடிச்சிடலாம். ப்ரெஷரோட யூனிட் சொல்லும்போது 1 கிலோ பாஸ்கல் சொல்லுவாங்க. அது வந்து 10³ பாஸ்கல். கிலோனா 10⁻3. 1 மெகா பாஸ்கல்னா 10⁶ பாஸ்கல் சொல்லலாம், இல்லை 10³ கிலோ பாஸ்கல் சொல்லலாம். 1 பார் பார்த்தீங்கன்னா 100 கிலோ பாஸ்கல் தான் 1 பார் சொல்கிறாங்க. அது 10⁻5 பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 101, 101, 1,01,1325 பாஸ்கல் சொல்லலாம். இல்லாட்டி 101.325 கிலோ பாஸ்கல் சொல்லலாம். 1 டார் ஈக்குவல் டு 133.32 பாஸ்கல். இது சம் ஆஃப் யூனிட் கன்வர்ஷனுக்கு நமக்கு தேவைப்படும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.